குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேற்று உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். உங்களுக்கு நம்ம சேனலில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கணும், அது நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி என்ன கேட்க போகிறேன்னா, உங்களுக்கு நம்ம இந்த இருக்கிற கேரக்டர்ஸ்லேயே சுத்தமாக பிடிக்காத கேரக்டர் யார், அதாவது பாசிட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, சிலரை பிடிக்கவே பிடிக்காதுல்ல. இப்போ நிறைய பேர் முனிஸை பார்த்தாலே பிடிக்காது, ரொம்ப இழுத்துட்ருப்பா அப்படிம்பாங்க. ஆனால் முனிஸ் ஒரு பாசிட்டிவான கேரக்டர் தான், வில்லி கேரக்டர் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வில்லியாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல ஆட்களாக இருந்தாலும் சரி, எனக்கு இவங்களை சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறது யாரெல்லாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வராங்கன்னு பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, கிழவி பக்கத்துலயே வந்துருச்சு. ஐயோ, எனக்கு காய்ச்சல் அடிக்கி. காய்ச்சல் மட்டும் வராதுமா, எல்லாமே வரும். வலிப்பு வரும், தலைவலி வரும், காதுல ரத்தம் வரும். நான் சிரிச்சு சிரிச்சு இதெல்லாமே வரதுக்கு தான் எனக்கு பேமெண்ட் 15,000. ஐயோ, ஒரு மாதிரி பண்ணுது, உடம்புக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுது. கீழே விழுந்தாலும் நான் சிரிப்பேன். ஐயோ, என்ன இவங்க கீழே விழுந்து கிடக்காங்க? பாட்டி என்னாச்சு? இன்னும் 2 நாள் இருந்தா அது போய் சேர்ந்துரும். அவுத்து விட்டுருங்க. நல்லா அதுக்கு காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு நான் சிரிச்சு சிரிப்புல. அட கடவுளே, கடைசியில என்னை ஜான் சார் இந்த பாட்டியும் சேர்ந்து கொலை கேஸ்ல அனுப்பிடுவாங்க போலயே. விட்டுரு, இதுக்கு மேல வச்சிடாத, செத்துரும். அந்த அனுப்புறேன். ஜான் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் நம்ம சிரிச்சுட்டே இருப்போம். என்ன சொன்னாரு சாரு? இன்னும் 1 வாரம் வைக்கணும்னு தான் சொல்லுதாரு. நான் தான் அவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி விட்டுருவோம் சார், இல்லைன்னா அந்த பொம்பளை செத்துருன்னு சொல்லியிருக்கேன். ஏக்கா, நீங்க போலாம். இனிமையாட்டு கோல் முட்டாம இருங்கக்கா. நீங்க கோல் முட்டிக்கன்னு தெரிஞ்சதுன்னா அவர் உங்களை பிடிச்சிருவாரு. அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். கிளம்புங்கக்கா. ரொம்ப காய்ச்சல் அடிக்கி. ஆமா, அடிக்கதான் செய்யும். இனியாட்டு ஒழுக்காருங்க, சரியா? என்னம்மா என்கிட்ட சொல்லாம போற? என் வாழ்க்கையில இனிமே உங்களை நான் பார்க்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். காய்ச்சலோட ஓடாதீங்க. பரவாயில்ல, இந்த கிழவி சவுண்ட்ல இருக்க முடியாது. பாட்டி, நீங்க கிளம்புறீங்களா? ஆத்தாடி, நம்மளையும் படுக்க போட்டுருமோலையே. கிளம்புங்க, நம்ம ஓடிடுவோம். காய்ச்சல் மட்டும் வராம இருந்தா கூட 2 நாளே சிரிச்சிருப்பேன். ஒரு 30,000 கூடுதலா கிடைச்சிருக்குமே. ஒரு மீன் கூட மாட்டல. வெறும் துடியில எப்படி மீன் மாட்டோம்? வலையில தான் மாட்டோம். இந்த கிழமை ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க, எரிச்சலா இருக்கு ராணி. கரையில நின்று மீன் பிடிச்சா மீன் எப்படி கிடைக்கும்? யோ கிளவா, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? பேசிக்கிட்டே இருக்க, எரிச்சலா இருக்கு, வீட்டுக்கு போ. உங்க 2 பேரையும் ஒத்தையில எப்படி விட்டு போக முடியும்? நீங்க பாட்டுக்கு மீன் பிடிக்கீங்க, பாப்பாங்க ஒத்தையில இருக்கு. பாம்பு எதுவும் வந்துட்டுனா? ஏமா, இத்தனை நாள் இவன் தான் எங்க பாப்பாவை பாத்துக்கிட்டான். ஆளு மண்டையும் பாரு, ஓசி சோத்துக்காக உட்கார்ந்து இருக்கு. வழுக்க மண்டக்காலவன். ராணி, பெத்த தகப்பன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடு, ரொம்ப பேசாத. இந்த ஆளு உங்க அப்பா அப்பான்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சரி, எனக்கு ஏமாத்துக்காரன் வழுக்க. பொண்ணு தனியா கஷ்டப்படுதாலேன்னு பார்த்தா 2 பேரும் ரொம்ப ஓவரா போறாங்க. இந்த கிழமை போவே மாட்டா, இரி மாமா வாரேன். ராணி, இன்னும் சாப்பாடே செய்யலம்மா, மணி 2 மணி ஆகுது. எனக்கு தெரியும் கிழவா, நீ சோத்துக்காக தான் இங்க கிடக்குன்னு. அம்மா, என் மண்டை. 2 பைத்தியங்களும் தனியா கிடந்து சாவுங்க. பாவமே, பொண்ணு இந்த நிலைமைக்கு நம்ம காரணமாயிட்டமேன்னு வந்தா 2 பேரும் டெய்லி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பச்சை பிள்ளை மூஞ்சிக்காக பார்த்தா 2 பேரும் ஓவரா போறீங்க. நான் இன்னைக்கு வரவே மாட்டேன், நான் போறேன். போட்டும் காத்து வரட்டும். கிளம்பும் மாமோய், கிளம்புன விரட்டியாச்சு. இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம். சாப்பாடுன்னு கூப்பாடு போடுதான். வெறும் சாப்பாடுக்கு செத்த கிழமை. இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம். நம்மள அதை பண்ணாத இதை பண்ணாத இனிமே சொல்லதுக்கு ஆளே கிடையாது. ஆனா கிழமை பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டான் தெரியுமா? அது கொஞ்சம் வசதியா இருந்தது. விடும் மாமா, நாளைக்கே வந்துட போறான் கிழமை. வரட்டும், அது பிரச்சனை இல்ல. அதுக்குன்னு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காம்னா தான் எரிச்சலா இருக்கு. கிழமை வேணுமா வேண்டாமா, 2ல் 1.
சில நேரம் வேலை செய்யறதுக்கு வேணும், சில நேரம் வேண்டாம். என்ன சொல்லனே தெரியல. அப்போ தேவைப்படும் போது வச்சுட்டு தேவையில்லாத நேரம் விரட்டிடுவோம். சூப்பர் ஐடியா, அப்படியே செய்வோம். ஆ ரெண்டக்கா 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 வெண்டைக்கா சுண்டைக்கா சுண்டைக்கா சுண்டைக்கா. ஏ காட்டுமுத்து இங்க வா. என்னென்ன உமா எப்ப வருவா? உமா கையால தானே நான் காபி குடிப்பேன்னு சொல்லியிருக்கேன். எப்ப வருவா? உமா வரமாட்டா. உமா ஓடிட்டா. உமா ஓடிட்டா ஓடிட்டா ஓடிட்டா. என்ன சொல்லுத? பொண்ணட்டி உமா எங்க ஓடிட்டா? பாபு கூட ஓடிட்டா. நெட்டவழி புருஷ பாபு கூட ஓடிட்டா. அட கடவுளே, இது என்ன அநியாயம்! உன் அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் நடுவில் பாபுலாம் ஒரு மனுஷனா? பாபு எலும்பும் தோலுமா கண்ணாடியை போட்டுக்கிட்டு அசிங்கமா இருப்பான். அவன் கூட ஓடி இருக்காள மானங்கிட்ட சிரிக்கி. ஆமா, அவ ஓடிட்டா. இன்னைக்கு இன்னும் அவ வீட்டுக்கு வரல. நான் டைம் கொடுத்தேன், இன்னும் என் வீட்டுக்கு அவ வரல. இன்னைக்கு போய் அங்க போய் ஒரு சண்டையை போட்டு வாரேன். ஏன் ஓடி போனவ வேண்டாம், அவளை அப்படியே அத்து விட்டுரு. அப்படிலாம் விட முடியாது. என் பிள்ளைய யாரு வளர்க்கறது? டீ கடையில யாரு டீ போடுறது? டீ கடை அவளை வச்சு தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அவளை பாருங்க, அவன் வந்ததுக்கு அப்புறம் அவளை நான் என்ன செய்யுதுன்னு. என்ன செய்ய போற? விவாகரத்து பண்ணிரு. விவாகரத்து பண்ணிட்டா அவ ஃப்ரீ ஆயிருவா. தினம் கொடுமைப்படுத்தணும், அப்பதான் நல்லா இருக்கும். சரி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? போறேன், பாபு வீட்டுக்கு போறேன். எப்படியாவது கூட்டு வந்துரு. அவ கையால காப்பி குடிச்ச மாதிரியே இல்ல. கேளட்டு கபோதி, உன் அவ கல்யாணம் நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டேன். யோகா டீச்சருக்கு நீ இங்க கடந்து ரூட் விட்டுக்கிட்டு இருக்கியோ ஒருத்தருக்கா? ஏன் அவ அழகுக்கும் அறிவுக்கும் மாப்பிள்ளெல்லாம் வருஷ கட்டி நிப்பானுவோ. இவனுவ போனா போறானுவ. நேனப்பதான் பொழப்ப கிடைச்சிச்சான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். உன் சுவாலிய பாத்துட்டு போ. ஐயோ கடவுளே! ஏடி உமா, எங்க போயிட்ட? என் புருஷனை காணோம். உமா வந்துட்டியா? உன் கையால காபி குடிக்காம குடிச்ச மாதிரியே இல்லட்டி. லூசு, எங்கிட்டி போன? பாபண்ண கூட ஓடி போயிட்டேன்னு உன் புருஷன் ஊரெல்லாம் கொத்தடிச்சுட்டு திரிதான். பாபண்ண வீட்டுக்கு தான் சண்டை போட போயிருக்கான். என்னன்னு போய் பாரு. அவெல்லாம் ஒரு மனுஷனா? என்ன இப்படி வேதனைப்படுத்துறானே? உமா ஒரு காபி போட்டு போட்டி. அவளை வேதனையோட போயிட்டு இருக்க. உன் மோரைக்கு காப்பியா? இரு, நாளைக்கு உன் காப்பில பூச்சி மருந்து போட்டு விடுதேன். எம்மாடி, நாட்டுல இந்த கொஞ்சம் வயசு அளவுல நம்பிடலாம், அந்த கிழட்டு பயிர்களும் நம்பவே முடியாது. மோசமானதுவோ. சரி, நெட்டொலி வீட்டில் என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். எங்கே போறீரு? ஆஃபீஸ்க்கு போகிறேன் டீ. ஆஃபீஸுக்கெல்லாம் போகக்கூடாது. இன்னைக்கு எனக்கு ஒரு வழி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீர் போகணும். வேலைக்கு போறவனை எதுக்கிட்டு இந்த வழியை மறைச்சிக்கிட்டு இருக்க? வழியை விடு. சும்மா இருங்க அத்தை பாட்டி. உமாக்கா புருஷன் வந்து நேற்று எப்படி கத்திட்டு போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உமாக்காவை இவர் எங்கே மறைச்சி வச்சிருக்கானுன்னு கேளுங்க. அரை மண்டல அவன் தான் சொல்லிட்டாம்லாட்டி. அவளுக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. எந்த சம்மந்தமும் இல்லாமல் தான் உமாவுக்கு தான் சுடிதார் நல்லா இருக்கும், உமா தான் சுடிதாரில் அழகா இருக்கான்னு சொல்லி 10 நிமிஷமா வரைச்சின்னு வச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஏட்டி, ஏதோ மனசுல பட்டதை சொன்னதுக்காக இப்படிலாம் இன்னைக்கு கதை கட்டிக்கிட்டு இருக்காத. பாபண்ண இவன் வேற காலையிலே வந்துட்டானா? பாபண்ண என் பொண்டாட்டி எங்க? என் நெட்ட வெளி உனக்கு எது நியாயமா? இப்படிலாம் பண்ணுதார. இவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என் பொண்டாட்டி எதுக்கு தூக்கிட்டு ஓடுதாரு? தூக்கிட்டு ஓடனாரா? எங்க தூக்கிட்டு ஓடனாரு? அவரு தானே இங்கே கொண்டு வச்சிருக்காரு. திருட்டு மனுஷா, தூக்கிட்டு ஓடி இருக்கிற நீரு. ஏட்டி, அடுத்தவங்க சொன்னதை நம்புவோம், புருஷன் சொல்றதை நம்ப மாட்டியா? நான் யார் சொன்னாலும் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா நீர் உமாவுக்கு தான் சுடிதார் நல்லா இருக்குன்னு சொல்லும் போதுதான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு. ஓகோ, சுடிதார்லாம் வாங்கி கொடுத்துருக்காரோ? நான் எங்க சுடிதார் வாங்கி கொடுத்தேன்? எனக்கு தெரியலண்ணே. உங்க பொண்டாட்டியே கேட்டுடுங்க. இல்லைன்னா இவரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு துவைச்சு உண்மையே கழுங்கண்ணே. மைனி, ஏன் இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அண்ணன் தான் சொல்லுதாருல. இங்க இருங்க கொழுந்தனாரே, உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம் தலையிடாதுங்க. இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆமா, இவரு சரியான பிளே பாய். நான் பிளே பாயா? என்னட்டி உளறிக்கிட்டு இருக்க? உமா, இவ எங்க இருந்து வந்தா? ஓடுகாலி நாய, எங்கட்டி ஓடுன? எங்க ஓடுன சொல்லு. பாபண்ண கூட தானே ஓடுன, சொல்லு. கடத்திட்டு போய் வச்சிருந்தானா? எவன் அவன்? என்னெல்லாம் நடந்ததோ கடவுளே. ஒரு கிழவி உட்காந்து என் காதுல பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தா. எனக்கு காய்ச்சலே வந்துட்டு இப்ப நான் அவுத்து விட்டாங்க.
யார்கிட்ட கதை விடுத? கிளவி உட்காந்து 3 நாளா இவ காதுல பாட்டு படிச்சாவலாம், இவள அவுத்து விட்டாங்களாம். என்னெல்லாம் நடந்தது சொல்லிட்டு யார் கூட ஓடுன? நடந்ததுதான் சொல்லிட்டனே மனுஷா. ஒரு கிழவிதான் என்னைய பிடிச்சு வச்சிருந்தா. வீடு வீடா போய் கோல் மூட்டுவியான்னு என் காதுல பாட்டா படிச்சா. கதை விட்டுக்கிட்டு இருக்கியோ கதை கழுத. ஏ ஊமா, நீ இல்லாத நேரம் உன் புருஷன் உன்னை பத்தி என்னெல்லாம் சொன்னா தெரியுமாட்டி? என்ன சொன்னாரு? நீ பாபண்ணா கூட ஓடிட்டேன்னு ஊர் புற கொட்டடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த யோகா டீச்சர் அப்பா கிட்ட என்ன தெரியுமாட்டி சொல்லிட்டு வந்தான் அந்த ஆளு? நான் அவள் வந்ததுக்கு அப்புறமா அவளை நான் குடும்பப்படுத்துவேன், டைவர்ஸ் பண்ண மாட்டேன். அதுதான் அவளுக்கு நான் கொடுக்குற தண்டனை. பிள்ளை வளர்க்க ஆள் வேண்டாமா, டீ கடைக்கு ஆள் வேண்டாமான்னு சொன்னான். இப்படி ஒரு மானகட்ட புருஷன் உனக்கு தேவையா? உன் மேல ஒரு துளியும் நம்பிக்கை இல்லாதவன் உனக்கு தேவையாட்டி? சொல்லு. பொண்டாட்டி காணும்னா அவளை முதல்ல போய் தேடணுமே, அந்த ஒரு இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ வந்திருக்கிய, என்ன ஆச்சுமா உனக்கு, என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டேங்கான். இவெல்லாம் ஒரு புருஷனாட்டி? நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் கீதா. ஏய் சுயநலம் பிடிச்ச மாடே, சந்தேக பேயே, இனிமேல் நான் உன் கூட வாழ மாட்டேன். ஆமா, என் பிள்ளைய கூட்டிட்டு போய் உனக்கு எதிரா ஒரு டீ கடை போட்டு எல்லாரையும் என் கடைக்கு வர வைக்க. புருஷனுக்கு அடங்கி கடை கழுத. புருஷனுக்கு அடங்கி கிடக்கணுமாம? நல்ல கதையா இருக்க. ஏன் ஊமா, நீ டீ கடை போட்டுட்டி, நாங்கள் உனக்கு உதவி செய்தோம். இப்படி ஒரு சந்தேகம் பிடிச்சவன் உனக்கு தேவையே இல்லை. இவளுக்கு பேச்ச கேட்டுட்டு வாழா வெட்டியா ஆயிராத. நீ எல்லாம் ஒரு மனுஷன். இனிமே பாரு, வாழ்ந்து காட்டுற. வெரி குட், சூப்பர். போ, வீட்டை காலி பண்ணு, இங்கே ஒரு வீட்டை எடு. இவன் முன்னாடி வாழ்ந்து காட்டு. பொண்டாட்டி ஆரம்பம் தெரிஞ்சு வரட்டும். ஆமா, ஏ கீதா, நீ என்ன வந்து மூட்டி விட்டுக்கிட்டு இருக்க? நீ பொண்டாட்டியை நம்பாம என்னெல்லாம் ஒரு பூரா பேசிட்டு அலைத. இதான் உனக்கு சரியான தண்டனை. அவளை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். பாபனை நீங்களும் ஆலோசிச்சு கடத்துனீங்க. ஏ போப்பா, நீ இன்னும் போவாம இங்கே நின்றுக்கிட்டு இருக்கியோ? உன் பொண்டாட்டிட்ட காலி யார் கடத்துனாங்கன்னு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நெட்டமா இப்பயாவது என்ன நம்பிட்டி? எனக்கு இன்னும் சந்தேகம் போல. அது எப்படி நீர் அவளுக்கு சுடிதார் நல்லா இருக்குன்னு சொல்லலாம்? ஏ கடவுளே, எல்லா பொம்பளைங்களும் இப்படித்தான் போலையா? ஒரு பொம்பளையை நம்ம நல்லா இருக்குன்னு வர்ணிச்சிட்டோம்னா அதை வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆக்கி நம்மளை செயலுக்கே அனுப்பிடுவளவு போலையே. எம்மா தாயே, நம்ம எந்த பொம்பளைக்கும் சுடிதார் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோமா? ஆளை விடுமா, நான் ஆபீஸ் போகணும். போங்க. கீதாக்கா, நீங்களாவது கொஞ்சம் அவளுக்கு அறிவுரை சொல்லுங்க. உங்க ஆபீஸ்ல யாரெல்லாம் இருக்கா லேடிஸ்? சுடிதார் போட்டு யாரும் இருக்காங்களோ? ஏ கடவுளே, இது 1க்கு 2 மூட்டி விடும். எதுக்கும் உன் புருஷன் மேல ஒரு கண்ணு வைச்சரியா? போதும் போதும், புருஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. எல்லாரும் உள்ள ஒடுங்கட்டி. என்ன அத்தைப்பாட்டி, வீட்டுல நல்ல மீன் குழம்பு வாசம் மணக்கு. திங்கக்கிழமையே மீன் குழம்பா? ஆமா, மாப்பம் படிச்சுட்டு ஏக்கம். சரி, குழம்பு வத்திர போது நான் போய் அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஏக்கா வாங்கக்கா, இந்த 2 பாத்திரத்தை கழுவி போட்டு பேருவில் என்னதை கிளவி ஆடன்னு ஆடும். வந்ததுக்கு பாத்திரத்தை கழுவு விடுதியோ? அப்ப எனக்கு கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்க்கறதுக்கு மீன் குழம்பு வாங்கித்தா. ஆமாம், மீன் குழம்பு டேஸ்ட் பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் சுவாரலி போட்டு தின்றுவோம் வாங்க. என்ன சூர்யா, என்ன வேலை வெட்டிக்கு எதுவும் போற மாதிரி இல்லை போல? வந்து 10 நாள் ஆகுது. ஆமா, ஏதாவது நல்ல வேலைக்கு போகணும். எப்படிதான் சும்மாவே இருந்தா பொழுது போதும். என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இன்னைக்கு விட்ட பணம் கேட்போம், என்ன செய்யறான்னு பார்ப்போம். சான்சி, கொஞ்சம் தனியா வாங்க. தனியா தானே இருக்கேன். பின்னாடி பெரியப்பா இருக்காரு. அவரு காதை வஞ்ச கேஸு, அவ்வளவெல்லாம் கேட்காது. நீர் சொல்லும். இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்குமா? ஏ என்ன ஒரேடியே தினந்தனா 500 ரூபா வாங்கிட்டு இருக்கிறது? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? சார், என் கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டுக்கு. சொந்த பெரியம்மா பெரியப்பாட்ட பணம் வாங்குறதுக்கு வெக்கமா இருக்குன்னு தான் உங்ககிட்ட கேட்க. நீங்களும் இப்படி கோவப்படுதீங்களே. சரி, இன்னைக்கு பிரியாணி கடைக்கு போய் வேலை பார்த்து தாரேன்ன. மொத்தமாக திருப்பி தந்துருங்க சரியா? எனக்கு வேற பைசா கிடையாது, பார்த்துடுங்க. கண்டிப்பா தந்துருவேன். எனக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஒரு பெரிய பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். 500 ரூபாய்க்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சரி, அப்புறமா சாயந்தரம் தாரேன். இப்படி இந்த பொண்ணு யோசிக்காமலே தாரங்கு ஒவ்வொருத்தையும் கையில வச்சுக்கிட்டே தரதுக்கு யோசிப்பாளுங்க. ஆனா அந்த பொண்ணு வேலைக்கு போய் தாரங்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.